எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே செங்கலிக்கு பூத்தாலே மாப்பிளே மாப்பிளே மாப்பிளே, என்ன எதுக்காக வந்திருக்கீங்க? எனக்கு ஒரு சந்தேகம் மாப்பிளே. சந்தேகமா? என்ன சந்தேகம்? நீங்க எனக்கு மாப்பிள்ள தானே மாப்பிளே? அதுல என்ன சந்தேகம்? மாப்பிளே, என் பொண்டாட்டி உங்களை தோட்டத்துல வேலை செய்யறவன்னு சொல்லிட்டா மாப்பிளே. என்ன உங்களை அந்த வீட்டுல பிறந்த பிள்ளைன்னு யாருமே நம்பல, உங்களை ஏத்துக்கிடவும் இல்ல மாப்பிள. உங்களை பிரிச்சுதான் பாக்குறாவ மாப்பிள, பிரிச்சுதான் பாக்காவ. நான் மட்டும்தான் உங்களை ஏத்துக்கிட்டேன் மாப்பிள. அந்த வீட்டுல பிறந்த பிள்ளைனும் ஏத்துக்கிட்டேன், என் மாப்பிள்ளனும் ஏத்துக்கிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மாப்பிளே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை தெரியணும்? நீங்க மாப்பிள்ளையா இல்ல அவன் மாப்பிள்ளையா? நீங்க சின்ன வயசுல தொலைஞ்சு போனீங்களா இல்ல அவன் தொலைஞ்சு போனானா? இத்தனை வருஷம் கழிச்சு அவன் கிடைச்சானா இல்ல நீங்க கிடைச்சீங்களா? ஒரே குழப்பமா இருக்கு மாப்பிள்ள. உங்களை மாப்பிள்ளன்னு சொன்னா என் பொண்டாட்டி ஏத்துக்கிட மாட்டேங்க, ஆனா நான் ஏத்துக்கிட்டேன். நான் வாங்கின அடிய மறக்கல மாப்பிள்ள. நீங்க தான் தொலைஞ்சு போய் கிடைச்ச பிள்ளைன்னு நான் ஏத்துக்கிட்டேன். என் மாப்பிள்ள நீங்க தான். என்ன வாங்கினாடி வேலை செய்தா இல்ல திரும்ப குடிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, தப்பு 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 மாப்பிள்ள, தப்பு. குடிக்கிறத அப்பயே விட்டுட்டேன் மாப்பிள்ள. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், உங்க அப்பா அம்மாக்கு மொத்தம் எத்தனை ஆம்பளை பயிலுவ? இங்க பாருங்க, வேலை வெட்டி இல்லாம இப்படி சும்மா இருந்தா தேவையில்லாத டவுட் எல்லாம் வரும். தோட்டத்துல நிறைய வேலை இருக்கு, போய் வேலை பாருங்க. மாப்பிள்ள, இப்ப எனக்கு இதுதான் பெரிய வேலை. என் டவுட்டை கிளியர் பண்ணுங்க மாப்பிள்ள. உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிடணுமா இல்ல அவனை மாப்பிள்ளன்னு கூப்பிடணுமா? நீங்க யாரையும் மாப்பிள்ளைன்னு கூப்பிட வேண்டாம், பேரை சொல்லி கூப்பிடுங்க. பேரு சொல்லி கூப்பிடணுமா? தப்பு 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 தப்பு. நம்ம வரவு என்ன சாதாரண வரவா மாப்பிள்ள? நீங்க வாய் நிறைய என்னைய மாமான்னு கூப்பிடணும், நான் உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிடணும் மாப்பிள்ள. பேரை சொல்லி கூப்பிட்டா வரவு எப்படி நிலைக்கும்? அதெல்லாம் நிலைக்கும், நானே சொல்றேன்ல. என் பேரை சொல்லியே கூப்பிடுங்க. மாப்பிள்ள, உங்க பேர் என்ன மாப்பிள்ள? அந்த மாப்பிள்ள பேரு சூர்யா. உங்க பேர் என்ன மாப்பிள்ள? என் பேரும் சூர்யா தான். என்னது சூர்யாவா? ஆமா, ஏன் இப்படி சாக்காவறீங்க? என் பொண்டாட்டி உங்களை சுப்பிரமணின்னு சொல்றா மாப்பிள்ள, சுப்பிரமணின்னு சொல்றா. இதுல இருந்தே தெரியுது அவ உங்களை தம்பியாவே ஏத்துக்கிடல, அவனதான் எல்லாரும் தம்பின்னு ஏத்துக்கிட்டாவ. உங்களை சுப்பிரமணின்னு வீட்டுல வளர்க்கிற நாய் மாதிரி நினைக்காவ மாப்பிள்ள, நாய் மாதிரி நினைக்காவ. ஹலோ, என்ன பேசுறீங்க? நான் பேசல மாப்பிள்ள, நான் பேசவே இல்லை. நான் பேசுவேனா உங்களை பத்தி எப்படி பேசுவேனா மாப்பிள்ள? வாங்கினதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா, குடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ, யார் சொன்னா மாப்பிள்ள? யார் சொன்னா? என்கிட்ட உங்களை பத்தி எப்படி சொல்லியாவளோ அதே மாதிரி என்னைய பத்தி உங்ககிட்ட யாரோ போய் சொல்லியாவ மாப்பிள்ள, போய் சொல்லியாவ. தெரிஞ்சிட்டேன் மாப்பிள்ள, முழுசா தெரிஞ்சிட்டேன். இப்போ நான் பக்காவான ஜென்டில்மேன் மாப்பிள்ள, ஜென்டில்மேன். பார்க்கலாம் பார்க்கலாம். நான் கண்டுபிடிக்காத வரைக்கும் தான் நீங்க ஜென்டில்மேன். என்கிட்ட மட்டும் நீங்க மாட்டுங்க, துவச்சு தொங்க விட்டுருவேன். நோ மாப்பிள்ளை, நோ, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் குடிக்கிறதே விட்டுட்டேன். சரி சரி, விட்டா சந்தோஷம்தான். மாப்பிள்ளை, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. திரும்ப முதல்ல இருந்தா? ஆமா மாப்பிள்ளை, சொல்லுங்க. நீங்க எத்தனை வயசுல காணாம போனீங்க? அந்த மாப்பிள்ளை எத்தனை வயசுல காணாம போனாரு? நீங்க என்னைக்கு கிடைச்சிய? அவர் என்னைக்கு கிடைச்சாரு? உங்களுக்கு முதல்ல சூர்யான்னு பேர் வச்சாவளா இல்ல அவனுக்கு முதல்ல சூர்யான்னு பேர் வச்சாவளா? இங்க பாருங்க, ஒரு மனுஷனுக்கு குழப்பம் இருக்கலாம், ஆனா இவ்வளவு குழப்பம் இருக்க கூடாது. இதுக்கு மேலே குழம்புனீங்கன்னா மண்டையில இருக்கிறது பூரா வெளியே வந்துடும். அதனால குழப்பம் இல்லாம போய் வேலை பாருங்க. சரி மாப்பிள்ளை, உங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியலன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதையும் நானே கண்டுபிடிக்கிறேன். இந்த குடும்பம் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற நாள் வரும் மாப்பிள்ளை, கவலைப்படாம இருங்க. அன்னைக்கு இந்த மச்சான் சொல்ற பொண்ணதான் நீங்க கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப அவசியம். போங்க, போய் வேலை பாருங்க. தம்பி சுப்பிரமணி, இவர் எங்க வீட்டு மாப்பிள்ள, நீ உட்கார்ந்து இவர வேலை செய்யுங்கன்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிய என்ன? மச்சான், தம்பின்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு தம்பி பேரை சொல்ல தெரியலையே மச்சான். நீங்க சும்மா இருங்க மாப்பிள்ள, நான் பேசிக்கிட்டே உங்களை மிரட்டிட்டு இருக்கா இவன். எப்பா சுப்பிரமணி,
தப்பு 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 மச்சான் தப்பு. எல்லாமே தப்பு. நீங்க பேசுறதெல்லாம் தப்பு. என்ன தப்பு மாப்பிள்ள? இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்? என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அண்ணா அவர் அப்பத்துல இருந்து இந்த மாதிரி தான் உளறிக்கிட்டு இருக்காருண்ணா. அதனாலதான் அவரை வேலையை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருப்பா, எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அவரு எங்க வீட்டு மாப்பிள்ள. என்னதான் அவரு தப்பு பண்ணாலும் அதை நாங்க பாத்துக்கிடுவோம். நீ எதுவும் சொல்லக்கூடாது. நான் எதுவும் சொல்லலண்ணா. தோட்டத்துக்கு எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டேன். வேலை பார்க்க வந்தேன்னு சொன்னாரு. அதான் போய் வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்கண்ணா. சரிப்பா. மாப்பிள்ள தங்கச்சி சொன்னா நீங்க தோட்டத்துக்கு வருவீன்னு. போங்க மாப்பிள்ள, தோட்டத்துல போய் எல்லாரும் கூடயும் சேர்ந்து வேலையை பாருங்க. மச்சான், நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் உண்மை தெரியும், அப்போ எல்லாம் புரியும். என்ன மாப்பிள்ள வளரிட்டு இருக்கீங்க? அண்ணா அவர் ஏதோ பாட்டோட வரிய சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க கண்டுக்காதீங்கண்ணா. அவரை போய் வேலை பார்க்க சொல்லுங்க. மாப்பிள்ளை, உன்னோட தன்னடக்கம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்னது மாப்பிள்ளையா? என்னாச்சு மாப்பிள்ள? குடிச்சிட்டு ஏதோ வந்திருக்கீங்களோ? எங்க நிக்கிற, யார் முன்னாடி நிக்கிறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிய? எனக்கு எல்லாம் தெரியும் மச்சான். நான் எல்லாம் தெரிஞ்சவன். உங்களுக்கு தான் எதுவுமே தெரியல. தெரிய வைக்கிறேன். போங்க மாப்பிள்ள, போய் வேலையை பாருங்க. சரி மச்சான், வாரேன். மாப்பிள்ளை வாரேன். எப்ப சுப்பிரமணி, அவர் எதுக்கு உன்னைய மாப்பிள்ளன்னு கூப்பிட்டியாரு? தெரியலண்ணா. என்னை பார்த்ததுல இருந்து அவர் அப்படிதான் கூப்பிடுறாரு. நீ சொல்ல வேண்டியதானப்பா, அப்படி கூப்பிடாதீங்க, பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு. அதையும் சொன்னேண்ணா. ஆனா அவர் தான் கேட்க மாட்டாரு. அப்படியா? சரியான குடிகாரை. இப்படிதான் ஏதாவது ஒண்ணு வளரிட்டு இருப்பாரு. எங்க வீட்டு மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லி உங்ககிட்ட ரூபா ஏதாவது கேட்டு வாங்கிட போறாரு, பாத்துக்க. அவரெல்லாம் நம்பி ஒத்த பைசா கூட அவர் கையில கொடுக்காத சொல்லிவிட்டேன். அவசரம் எமர்ஜென்சின்னு கேட்டாலும் சரி, என்கிட்ட கேட்காம ஒத்த பைசா கூட கொடுக்க கூடாது. அப்படி எனக்கு தெரியாம ஏதாவது ரூபா கொடுத்தா அப்புறம் வான் சம்பளத்துல இருந்து நான் பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டேன். இல்லண்ணா, கொடுக்க மாட்டேன். அவரை பத்தி எனக்கும் தெரியும்ண்ணா. சரிப்பா. கணக்கெல்லாம் எழுதிட்டியா? இப்பதாண்ணா எழுதிக்கிட்டு இருக்கேன். சரிப்பா சுப்பிரமணி, நீ உன் வேலையை ஒழுங்கா பாரு. நான் அவர் என்ன வேலை பார்க்காருன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. அவரால் நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை வருமோ? கொஞ்சம் ஏதோ உண்மை தெரிஞ்சிட்ட மாதிரியே பேசுறாரு. இப்ப இவர் என்னதான் சொல்ல வர்றாருன்னே புரியலையே. அவர்கிட்ட நான் தான் இந்த வீட்டு பையனு உண்மையை சொல்லாம இருந்திருக்கணும். தேவையில்லாம யார்ட்டையாவே உண்மை வளர்த்தாருன்னா என்ன பண்றது? பேசாம அவர்கிட்ட நான் இந்த வீட்டு பையன் இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட வேண்டியதான். அப்படி சொன்னா அவருக்கு பயம் இருக்காதே. திரும்பவும் குடிச்சிட்டு அக்காவை அடிச்சாருனா என்ன பண்றது? சரி சரி, அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அவரே எல்லார்கிட்ட வளரிட்டு தான் தெரியுறாரு. யாரும் அவர் பேச்ச நம்ப மாட்டாங்க. இவளுக்கு என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் சோகமாவே எங்கேயாவது உட்கார்ந்துகிட்டு இருக்கா. புதுசா கல்யாணம் ஆகி வந்தவ முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லையே. இதுக்கு முன்னால நம்ம வீட்டுக்கு வரும்போது கூட நல்ல கலகலான்னு சிரிச்சு வாங்கில இருப்பா. இப்ப என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி இருக்கா? ஆனந்தி எதுவும் சத்தங்கத்தம் போட்டிருப்பானோ? முகத்தை எப்ப பார்த்தாலும் துக்கரைக்கிட்டு தொங்க விட்டுட்டுல இருக்கா. ஒரு கலை இல்ல, ஒரு சிரிப்பு இல்லையே. சரோஜினி, ஏல சரோஜினி. அத்தை, என்னத்த? நான் ஏதோ வேலை செய்யணுமா? ஏலனா ஒண்ணு வேலை செய்யறதுக்காக கூப்பிடல. ஓயாம ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்திருக்கே எதுக்கு? ஆனந்த் உங்ககிட்ட எதுவும் சத்தங்கத்தம் போட்டானோ? இல்லத்த, அப்படி எதுவும் இல்ல. பிறகு எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கா? முந்திலாம் கலகலன்னு இருப்பியா, அந்த மாதிரி மூஞ்சியே இல்லையே. எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி சோகமா இருக்கா. என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் எதுவும் இல்லத்த. பார்த்தா அப்படி தெரியலையே. உதடு மட்டும் தான் சொல்லுது, உள்ளத்துல ஒரே சோகமா இருக்கு. நான் வேணா உங்க அம்மையை வர சொல்லட்டுமா? வேண்டாம். அப்ப சரோஜா கூடட்ட என்ன ஏதுன்னு அவட்டியாவது சொல்லு. இல்லத்த, ஒண்ணும் இல்ல. பிறவியாம ஒரு மாதிரி இருக்கா. உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? அப்படிலாம் எதுவும் இல்லத்த, நல்லா தான் இருக்கேன். உனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் சாப்பாடு எதுவும் வேணுமா? அப்படிலாம் எதுவும் வேண்டாம். பிறவி எதுக்கு ஒரு மாதிரி இருக்கா? ஆனந்த் எதுவும் பேசியானா இல்லையா? உன்கிட்ட கோமா எதுவும் பேசினானோ? இல்ல, அவர் எதுவும் பேசல. சரோஜினி, ஏ சரோஜினி. ஏலவ தங்கச்சி இங்கதான் இருக்கவா? இங்கதான் இருக்காளோ? மாமியார் மருமகளும் நின்று பேசிட்டு இருக்கீங்களோ? ஆமாமா, தங்கச்சி ரொம்ப கலகலான்னு பேசியா. ஏன் தே, என்னாச்சு? ஏல சரோஜா, நானே இவ கல்யாணம் முடிஞ்சு வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். மாறு வீட்டுக்கு போற வரைக்கும் ரூம்குள்ளே அடைஞ்சிட்டு கிடந்தா. போயிட்டு வந்த பிறகு ஒரே இடத்துல உட்கார்ந்து தலையை குடிஞ்சுக்கிறியா? புதுசா ஒரு மருமக கல்யாணம் முடிஞ்சு வந்தா வீடு எப்படி கலகலான்னு இருக்கணும்? எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாற்றமும் தெரியல. இவ இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காளா, இங்கதான் இருக்காளான்னு கூட தெரியல. எங்கேயாவது அங்கன எங்கன உட்கார்ந்துட்டு தலையை தொங்க விட்டுட்டு இருக்கத பார்த்தா தான் ஒரு ஆள் இருக்குன்னே தெரியுது. எதுக்கு இவ இப்படி இருக்கான்னு கேளு. மாறு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தான் அம்மையை பார்க்கணும்னு ஆசைப்படியா
சேச்சே அப்படி எதுவும் இருக்காது தேய். பேரவு எதுக்குலாம் இவ இப்படி இருக்கா? நீ அது என்ன ஏதுன்னு விசாரி, நான் விசாரிச்சே சொல்லியல்ல. சரி தேய், நான் விசாரிச்சு சொல்லி. இங்க பாருல சரோஜா, நீ வந்து கேட்டியேன்னு நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். வேண்டான்னு இருந்தா நான் என் பிள்ளைக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்திருப்பேன். இவ இப்படி மூஞ்சி தொங்க விட்டுட்டு இருக்கவ தான் எனக்கு ஒன்றும் சரியா தெரியல. என் மோவன்ட்டையும் கலகலன்னு பேசுன மாதிரி இல்ல. அவன்கிட்ட நல்லா பேசி வாங்கி இருந்திருந்தா எங்கள் வீட்டையும் பேசியிருப்பா. ஏதோ தப்பா இருக்கு, ஒழுங்கா நீ விட்டு கேட்டு என்ன ஏதுன்னு சொல்லு. ஏத்தேய், நீங்க நினைக்க மாதிரி பயப்படி மாதிரி எதுவும் இருக்காது தேய். நான் என் தங்கச்சிட்டு கேட்க, நீங்க ஒன்றும் வருத்தப்படாங்க தேய். நீங்க போங்க தேய், நான் பேசிக்கிடி. சரி சரி பேசு, நீ மூஞ்சி எப்படி தொங்க விட்டு இருந்தா சரி வராது சொல்லிவிட்டேன். சரி தேய், நான் பாத்துக்கிடி. சரோஜினிமா கேட்டாவல? ஏ சரோஜினி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? மூஞ்சி எதுக்கு இப்படி தொங்க விட்டு தெரியா? அத்தை எப்படி வருத்தப்பட்டுட்டு போறா பார்த்தல? என்னாச்சு உனக்கு? உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன அவனதான் நினைச்சிட்டே இருக்கியா? இல்லக்கா, எனக்கு இங்க இருக்கே பிடிக்கல. இங்க இருக்க பிடிக்கல, வேற எங்க போலான்னு பாக்கா? இவரை விட்டுட்டு போனா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறியோ? இல்ல, வேற என்ன மனசுல இருக்கு? நீ நினைக்க மாதிரி இனி எதுவும் நடக்காது. இதுதான் உன் வீடு, இதுதான் உன் குடும்பம், இங்க இருக்கவர் தான் உன் புருஷன். இதை தாண்டி வேற வாழ்க்கை உனக்கு கிடையாது. வேற நினைப்பா மனசுல வரக்கூடாது. எத்தனை தடவை தானே உனக்கு சொல்ல? உன்னையால இங்க இருக்க வீடு பார்த்து சிரிக்க முடியாது, பேச முடியாது. இங்க இருக்க வீடு மனுஷங்க தானே. ஏக்கா, எனக்கு இங்க இருக்க கஷ்டமா இருக்குக்கா. உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, கஷ்டமா இருக்கோ இல்லையோ, நீ பொய்யாவது சிரிக்கணும், பொய்யாவது நடிச்சு பேசி ஆகணும். இதுதான் உன் வீடு, இதுதான் உன் குடும்பம், இங்கதான் உன் வாழ்க்கை. இதுக்கு மேல இங்க யார்ட்டையாவது மூஞ்ச துக்க அரைக்கிட்டு இருந்த, யாராவது இப்படி இருக்கான்னு சொன்னவன் என்கிட்ட, நானே உண்மையில சொல்லி உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லிடுவேன். அதுக்கு வரவே அம்மா வீட்டுல போய் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. அம்மையும் உன்னை விளக்கு மாத்தாலே அடிச்சு அனுப்பிவிடுவா. தெருவுல தான் போய் சுத்தானு சொல்லிவிட்டேன். ஏக்கா, எதுக்கு இப்படி பேசுறா? இப்படி பேசாம கொஞ்சமே நினைக்கிறியா? ஆனந்துக்கு என்ன குறைச்சலு? அவர் நல்லவர் தானே, உனக்கு அவரை பத்தி தெரியாதோ? எதுக்காக இப்படி துக்க அரைக்க வச்சுட்டு இருக்கான்னு கேக்கேன். இல்லக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்னு கேக்கேன். அவன் இல்லன்னு பாக்குறியா? அவன் உன்னை ஏமாத்திட்டு போனவன். ஆனந்தே உனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. ஏனி அவனை பத்தி நினைச்சிட்டு இவர் கூட பேசாம இருக்க கூடாது. ஒழுங்கா நல்ல பிள்ளையா சொல்லிவிட்டேன். இதுக்கு மேல இவர்ட்ட நீ மூஞ்சி இறக்கிட்டுலாம் இருக்க கூடாது. நல்லா சிரிச்சு வாங்கி பேசி சந்தோஷமா இருக்கணும். ஏனி ஒரு தடவை இந்த வீட்டுக்குள்ள யாராவது என்னைய கூப்பிட்டு சொன்னவே, சரோஜினி மூஞ்சி சரியில்லை, அழுதுகிட்டு இருக்கா, துக்க அரைக்கிட்டு இருக்கான்னு சொன்னவன்னு வச்சுக்க, நான் சொன்னதான் செய்வேன். சை, என்ன பிள்ளை நீ? ஒழுங்கா இருக்க பாரு, சிரி. சிரிக்கே சிரினே. இங்க பார், உனக்கு சிரிப்பு வந்தாலும் சரி வராட்டியும் சரி, உன் மூஞ்சி என்ன இப்படிதான் இருக்கணும். யார பார்த்தாலும் இதே போஸ்ல தான் இருக்கணும். துக்கு இறக்கிச்சு மூஞ்சில குத்திவிடுவேன். உன் புருஷங்க வராரு பாரு, அவரை பத்தி சிரி. ஏக்கா, சிரினே. குழந்தை வாங்க. என் தங்கச்சி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தா. நீங்க ஒழுங்கா இவட்ட பேசி சிரிச்சு வாங்கி இருக்கேன்னு வருத்தப்படியா குழந்தை? எதுக்கு அப்படி இருக்கியே? நீங்க அப்படி இருந்தோன்னு இவ்வளவு சுவாகமா இருக்க அத்தை வருத்தப்படியாவ. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சு வாங்கி இருந்தாதானே அவியல்களுக்கு நிம்மதியா இருக்கும். இவ ஒரு மாதிரி சோகமா இருந்தானே நீங்க சிரிக்க வைங்க. இங்க பாருங்க, கிச்சு கிச்சு முட்டியா சிரிக்க வச்சிருங்க. என்னாச்சு நீ? இல்ல குழந்தை, நீங்க ஒழுங்கா பேசுறது இல்ல, நீ வருத்தப்பட்டு இருக்கா. அத்தை அதை ஏன்ட்ட சொல்லி வருத்தப்படியாவ. ரெண்டு பேரும் இப்படி இருந்தியல்ல, உங்க அப்பா அம்மாக்கு தானே கஷ்டமா இருக்கு. அதனால பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இந்த வாழ்க்கையை ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழதானே செய்யணும். என் தங்கச்சி முகத்தை பாருங்க, உங்களை பார்த்தோன்னே எவ்வளவு சந்தோஷமா சிரிக்காண்டி. அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? என்ன குழந்தை அப்படியா நீ சந்தேகமா கேக்குறிய? உங்களுக்கு அப்படின்னா சரோஜினியே பிடிக்கலையோ? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ பிறவு என்ன, எதுக்கு அப்பா அம்மா வருத்தப்படுத்துறிய? இவளை நல்லா சந்தோஷமா வச்சுக்கிடுங்க. இனி இவ முகத்துல சோகத்தை பார்க்க கூடாது. நீங்க பேசலன்னு அவ வாயில இருந்து வரவும் கூடாது. அவ கலக்கலன்னு சிரிச்சு வாங்கி இருக்க வேண்டியது என்ன உங்க பொறுப்பு. சரி அண்ணி, பாத்துக்கிறேன். சரி குழந்தை, நல்லா பாத்துக்கிடுங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க அண்ணி. நல்லா போட்டு விட்டாச்சு. இனியாவது நல்லபடியா வாலியாவலான்னு பாப்போம். சரோஜினி, உங்க அக்கா கிட்ட என்ன சொன்னா? அண்ணி எதுக்காக அப்படி பேசிட்டு போறவ? அது ஒண்ணும் இல்ல மாமா, அக்கா இன்னும் சந்தோஷமா இருக்க சொன்னா. உங்க அம்மா வருத்தமா பேசிப்பா போல. அப்படியா? எங்க அம்மா வருத்தப்பட்டாவளா? நீ ஏதோ என்ன பத்தி சொன்னியோ? இல்ல. ஆமா, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கா? என்கிட்ட நீயும் ஒழுங்கா பேசுறது இல்ல, அதனாலதான் நானும் பேசல. எதுக்காக உங்க அக்கா கிட்ட என்னை பத்தி குறை சொன்னா? நான் உன்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு போறவ. எங்க அக்கா கிட்ட நான் சொல்லல, அவளே தான் சொல்லிட்டு போறா. சரி சரோஜினி, அதுக்குள்ள எதுக்கு வருத்தப்படியா? நான் ஒன்னும் கேட்கல. நீ சந்தோஷமா எல்லாத்தையும் சிரிச்சு வாங்கி பேசிட்டு இரு. ஒரு மாதிரி இப்படி உட்கார்ந்துருந்தோன்னு தான் எல்லாரும் கேட்காவ, சரியா? சரி. சாப்பிடுறீங்களா? ஏன் அது சந்தோஷமா கேட்கலாமே. சாப்பிடுறீங்களா மாமா? சாப்பிடுறேன், எடுத்து வை. சரோஜினிக்கு நிஜமாலே என்னை பிடிச்சிருக்கா இல்லையா?
நான் சோகமா இருக்கேன், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவளும் என்னை பார்க்கும்போதெல்லாம் சோகமா தானே இருந்தா. இப்ப அவ அக்கா வந்து சத்தம் போட்டு போற சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்காக இப்படி இருக்கானே தெரியலையே. உண்மையிலே இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏதோ தப்பா தெரியுதே. ஏல சாரோஜாவும் தங்கச்சிட்ட கேட்டியா என்ன சொன்னா? கேட்டுட்டே அவ நல்லதா இருக்கா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. புது வீடுல. புது வீடுனா வந்து போய் இருந்த இடம் தானே. முன்னாலலாம் வரும்போது எல்லாத்தையும் நல்லா பேசி வாங்கி கலகலன்னு இருந்தவ தானே உன் தங்கச்சி. நானே அத பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு அவ நல்லா செட் ஆயிடுவான்னு நினைச்சேன். இப்ப பாரு ரோசாட்ட கூட பேச முடியல, குசுபிட்ட பேசியல்ல. ஏத்தே அது வந்து கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கா பத்தியல. கல்யாணம் முடிஞ்சு வந்தா என்ன ஆயிரும்? இன்னும் கொஞ்சம் உரிமை தானே கூட. அது இல்ல தே, வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க மாதிரி இருக்குல்ல. அது அவளுக்கு ஒரு மாதிரி கெட்டி வச்ச மாதிரி இருக்குதான். அவளை கூட்டிட்டு உங்க மகனை கொஞ்சம் வெளியே போயிட்டு வர சொல்லுங்க, கொஞ்சம் சரியாயிருவா. ஏன்டா அப்படிதான் சொன்னா தே, வீட்டுக்குள்ளே கிடக்கிறது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்படியே